ஹாய் மக்களே, வெல்கம் டு மீராஸ் மெத்தட் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு குக்கிங் டிப்ஸ் தான் டிப்ஸு கிடையாது, ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். சிக்கன் மஜ்பூஸ் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ சிக்கனுக்கு அடுத்தபடியாக எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சிக்கன் மஜ்பூஸ் தான். இங்கே வந்து இது வந்து என்ன சொல்கிறது, இந்த அரபிக் ஊர்லலாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் எல்லாருமே சமைப்பாங்க. ஸோ வந்து அவங்க கொஞ்சம் வேறு மாதிரி சமைப்பாங்க. ஸோ நம்ம நாட்டு மக்கள் சவுத் இண்டியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டுக்கு நான் சமைச்சி சாப்பிடுவேன். ஸோ அதை நான் வீட்டில் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு நான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள், திரும்ப திரும்ப நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுவீங்க. ஸோ எப்பயுமே பிரியாணின்னு செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் இது செஞ்சு சாப்பிடுங்க. இதுவும் கிட்டத்தட்ட பிரியாணி டேஸ்ட்டில் தான் இருக்கும். அதை விட சூப்பராக இருக்கும்னு சொல்ல மாட்டேன், பிரியாணி தான். ஸோ இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாக. ஸோ நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ இது கூடவே நான் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து நெய் ஆட் பண்ணலை. நெய்யை விட பட்டர் கொஞ்சம் ஃப்ளேவரும் டேஸ்டெல்லாம் கொடுக்கும். ஸோ அதனால் ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணி ஹெர்ப்ஸ் இருக்கு இல்லையா, பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரியாணி இலை, ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த டைமில் என்கிட்ட பிரியாணி இலை இல்லை. ஸோ அது கூடவே 3 சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணது வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் நல்லா வணங்கணும். கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்த வாட்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பூண்டு பேஸ்ட்டு தனியாக, இஞ்சி பேஸ்ட்டு தனியாக ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கும். ஸோ கார்லிக் பேஸ்ட்டு நல்லா வணங்கின வாட்டி அதுக்கப்புறம் ஜிஞ்சர் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது கார்லிக் பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன்னா ஜிஞ்சர் பேஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் அந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ 2 பச்சை மிளகாய் அது கூடவே, அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. அப்புறம் அரை பழம், தக்காளி பழம் அரை சைஸு அளவுக்கு எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக, சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக. ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வணங்கின வாட்டி நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது காஞ்ச எலுமிச்சப்பழம். இங்கே வந்து இது தான் ஆட் பண்ணுவாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட். இதோட ஒன்று இருக்குது, அதுதான் இது சிக்கன் ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு. இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் நம்மளுக்கு கிடைக்கும். இது இல்லைனாலும் பரவாயில்ல, பட் இது போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் ஸ்டாக் என்னென்னா சிக்கன் வேக வச்ச தண்ணி, அந்த டேஸ்ட்டில் இருக்கிறது ஒன்று. ஸோ இது மேகியோட கம்பெனியில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும். ஸோ இதில் 2 க்யூப் இருக்கும், அதில் 1 க்யூப் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வணங்கின வாட்டி இந்த மாதிரி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர டைமில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரைஸுக்கு இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாமே முழுசாக பெருசாக இருக்குது. ஸோ நல்லா சிக்கன் வாஷ் பண்ணி மஞ்சள் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லா சிக்கனும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. ஸோ அந்த மசாலாலாம் இதில் கொஞ்சம் சிக்கனில் பிடிக்கணும். நல்லா மசாலா பிடிச்ச வரைக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1 கப் தண்ணி. ஸோ நான் 3 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 3 கப் தண்ணி ப்ளஸ் 1 கப், ஸோ மொத்தம் 4 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன், சிக்கனும் சேர்த்து இதை வேகிறதுக்காக. ஸோ அந்த அளவுக்கு நான் எடுத்துகிட்டு ஊற்றிக்கிறேன். ஸோ இதை வந்து இந்த சிக்கன் வந்து பாதி வேக விடணும், பாதி அளவுக்கு மட்டும் வேக விடணும். ஸோ நான் இதை ஒரு மூடி போட்டு மூடி 10 நிமிஷத்தில் இதமான சூடு, அதாவது சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக விட்டுக்கிறேன். ஸோ இப்போ சிக்கன் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெந்துருச்சு. ஸோ இந்த வெந்த சிக்கனை மட்டும் தனியாக செப்ரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ சிக்கனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு இதாகும், அந்த பதம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உள்ளே போகாது, ஏதாவது கத்தியோ இல்லை ஸ்பூனோ வச்சு பாதி அளவுக்கு தான் ஒரு மாதிரி ப்ரெஸ் ஆகும். அப்போ வந்து பாதி வெந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து சிக்கனை வெளியே எடுத்துருங்க.
ஸோ மீன்வைல் நம்ம இன்னொரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 2 சைஸ் பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ இதை போட்டு வணக்கிக்கிறேன். ஸோ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வர அளவுக்கு வணக்கிக்கணும். அது கூடவே கிஸ்மிஸ் பழம் இருக்கு இல்லையா, உதிர்ந்த திராட்சை, ஸோ அது இதுக்குள்ளே நம்ம ஆட் பண்ணி வணக்கிக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு வந்த வாட்டி நான் அந்த கிஸ்மிஸ் பழத்தை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் அதோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் சாப்பிடும்போது. ஸோ இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கிறேன். இதை எடுத்து தனியாக வச்சுக்கிறேன் வணக்கி. ஸோ அடுத்தது இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் வெளியே எடுத்தாச்சு. அப்போது பிரியாணி ரைஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 3 கப்பு பிரியாணி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அது கூடவே கொத்தமல்லி கொஞ்சம் தூவி விட்டு மூடி சிம்மில் வேக விட்டுடலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜுக்கு ஓரளவுக்கு தண்ணிலாம் இஞ்சின வாட்டி இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது இதை தம் போடுறேன். ஸோ எப்படின்னா ஒரு ஃபாயில் பேப்பர் அதுக்கு வச்சு மேலே மூடி போட்டு மூடிட்டு கீழே ஒரு பேன் வச்சுருக்கேன். ஸோ இது சிம்மில் போட்டுட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் தம் மாதிரி போட்டு விட்டுறேன். அடுத்து இன்னொரு பவுலில் சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், ஸோ இது கார்ன்ஃப்ளோர் மாவு, அப்புறம் மைதா மாவு கொஞ்சம், தேவையான அளவு உப்பு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ். நான் டொமேட்டோவை அரைச்சி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ பேஸ்ட் இல்லைன்னா நீங்கள் டொமேட்டோ சாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நல்லா பெரட்டிட்டு இந்த மாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணுங்கள். ஸோ டீப் ஆயில் ஃப்ரை இல்லாமல் சும்மா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போது இதில் இந்த வெங்காயமும் கிஸ்மிஸ் பழமும் வணக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை மேலே ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறதையும் மேலே நான் வச்சு ஆட் பண்ணிவிட்டு இது திரும்ப ஒரு 5 நிமிஷம் தம் வச்சிட்றேன். கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், ஆனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் சாப்பிட்றதுக்கு. ஸோ இது சாப்பிட்றதுல தான் இது ஒரு டெக்னிக்கே இருக்குது. நம்ம விஜய் சேதுபதி பரோட்டா சாப்பிட்ற ஒரு டெக்னிக் சொல்லுவார் இல்லையா, அதே மாதிரி நம்ம இதில் சாப்பிட்றது தான் ஒரு டெக்னிக் இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரைஸ் எடுத்துகிட்டு அது கூடவே கொஞ்சம் தயிர் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிஸ்மிஸ் பழம், வெங்காயம் அந்த ஃப்ரை இருக்குது. அப்புறம் கொஞ்சம் தயிர் எடுத்துக்கிறேன். இந்த தயிரில் வெங்காயம் போடல, ஏன்னா இதுலேயே நிறைய வெங்காயம் இருக்கனால. ஸோ கொஞ்சம் தயிர், ரைஸு, கிஸ்மிஸ் பழம், வெங்காயம் அண்ட் சிக்கன் இது எல்லாத்தையும் பிசைஞ்சு சாப்பிடணும். ஸோ அந்த கிஸ்மிஸ் பழத்தோட இனிப்பு, வெங்காயத்தோட காரம், சிக்கனோட கிறிஸ்பினஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். நீங்கள் இது ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டோட அருமை தெரியும். ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். என்ன மக்களே, எப்படி செஞ்சேன்னு பார்த்தீங்களா? ஸோ நீங்களும் ஒரே ஒரு வாட்டியாச்சும் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப செய்வீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம், டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.